ரட்சிப்பு என்பது ரட்சிப்பு என்பது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறது அல்ல. 6 நாள் நம்ம சொந்த வேலையை பார்ப்பது அல்ல. ரட்சிக்கப்பட்டவனால சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களால அடங்கி இருக்க முடியாது. கேரளாவுல ரட்சிக்கப்பட்ட போது காஞ்சநாடு, காசரகோடு மாவட்டத்தில் காஞ்சநாடு, மாவநாடு, பொய்னாச்சி, பள்ளிக்கரை, அதே போல பெரியா, எண்ணப்பாறை, அம்பலத்தரை, சீமேனி, கையூர், கருவள்ளூர் எல்லா இடங்கள்லையும் போய் நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். எல்லாங்க தெய்வமே இல்லைன்னு சொல்லி நாஸ்திகவாதிகள் எண்ணப்பாறை, மாவுங்காலெல்லாம் பார்த்து அவங்க வீடுகளெல்லாம் போய் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவை பத்தி, அங்க இருந்தவங்க தெரியும். ஹல்லேலூயா. பல வீடுகளையும் அடிக்க வந்திருக்கிறாங்க, பல வீடுகளையும் அடிக்க வந்திருக்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன செய்யல, நான் விடல. அம்மா சொன்ன மாதிரி தான் அடிச்சு கொண்டப்பட ஒரு இடத்துல எண்ணப்பாறையில ஒரு வீட்டை கொடுத்துட்டு அவர் வீட்டு அந்த அம்மா இருந்துச்சு, அது பக்கா கொடுத்துட்டு நோட்டீஸ் கொடுத்து வியாபாரம் தள்ளி போட்டு நிற்கிறேன். அவர் வீட்டுக்காரர் வந்துட்டார். வந்துட்டு அது எந்த அடி கை அப்படின்னு யாரும் படித்து அப்படின்னா படிச்சு பார்த்தா ஏசுங்களை சிநேகிக்கணும் அதை எழுதிருச்சு மலையாளத்துல. நீ பழைய கச்சவடம், பழைய பாத்திர கச்சவடத்துல வந்ததா அதுல மதமாற்றம் வந்ததாடா என்ன அடிக்க அப்படி வந்தா அப்படி. ஹல்லேலூயா. நான் அந்த இடத்துல எழுதிட்டேன். அண்ணா எனக்கு ஒரு ஆள் தந்ததா, எனக்கு வந்து அறிஞ்சு விட எந்த எழுதிருக்கிறது படிச்சு கணக்கி எதுன்னு அப்படியே ஸ்கிப் ஆயிட்டேன். என்ன பாருங்க, இப்படி பல இடத்துல நடந்திருக்கு. சாலக்குடியில கிறிஸ்தவங்க பெருத்த இடம் சாலக்குடி, அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர் அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு சுவிசேஷ விரோதியுடைய வீடு. ஏகப்பட்ட வியாபாரம், 500 ரூபாய்க்குள்ள வியாபாரத்துக்கு வாங்கிட்டு கடைசி நேரத்தில் அந்த நோட்டீஸ் 10 நோட்ஸும் ஓட்டாப்பள்ளியில் கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சாரு, பணத்தை வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க. அந்த வியாபாரத்தை நல்ல விடலை, அப்படியே போனேன். ரூபாயும் தரல, வியாபாரத்தையும் தரல. சாதாரண எடுக்க அனுமதிச்சுன்னா திருப்பி பைசா தந்துருக்க. காரணம், ரட்சிக்கப்பட்ட போது என்னால அடங்கி இருக்க முடியல. என் படிப்பு நான் பார்க்கல, ஹல்லேலூயா. என் வித்தியாசத்தை நான் பார்க்கல. எப்படியாவது இயேசுவுக்காக வரணும். மிஷனரினா என்னன்னு தெரியாது, மிஷனரி அர்த்தம் என்னன்னு தெரியாது, மிஷனரினா அவங்க பண்ற வேலை என்னன்னு தெரியாது. இயேசுவுக்காக வாழணும், இது ஒண்ணுதான் தெரியும். அப்படித்தான் அந்த பைபிளை தூக்கிட்டு நவாரி புருஷர் ஊழியத்துல மிஷனரியாக 1997 ஜூன் 3ஆம் தேதி இந்த ஊருக்கு வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள் வரைக்கும் 1997 ஜூன் 3ஆம் தேதியில இருந்து இந்த 2025ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் 27ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். பலாயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி விரட்டின பல சுவிசேஷ விரோதிகள் வீடுகளுக்கு எல்லாரும் போகும்போது ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். என்ன சொல்றாங்க, ரட்சிப்பு என்பது வந்து கைகளை தட்டுவதும் ஆடுவதும் கூச்சல் போடுவதும் அந்நிய பாஷை பேசுவது மட்டும் அல்ல. உண்மையான ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்தா உங்களால அடங்கி இருக்க முடியாது. நீங்க வேலை செய்யற இடத்துல இயேசுவை சொல்லுவீங்க, நீங்க குளத்து வேலைக்கு போனாலும் அங்க இயேசுவை சொல்லுவீங்க, நீங்க கலவரக்க போனாலும், நீங்க நடுகு நட்ட போனாலும், நீங்க எங்க போனாலும், நீங்க வியாபாரத்துக்கு போனாலும் நீங்க அங்க இயேசுவை சொல்லுவீங்க. உங்களால சொல்லாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. உங்களால முடிந்தது. அதனால அவமானம் இந்த எல்லாம் வரும், கவலையே படாதீங்க. என்ன வில்சன் பிரதர், பாலராஜ் பிரதர், வில்சன் பிரதர் அறிமுகப்படுத்தி எப்படி தெரியுமா? கேரளாவுக்கு ஏவத்துக்கு போகிற போது வாரத்துல ஒரு நாள் உங்களை நோட்டீஸ் கொடுக்க போவேன். வயலூர்ல நானே, சாமுவேல், பாலராஜ் பிரதர், ஜெயராஜ் பிரதர் நாங்கள் கொஞ்சம் பேர் போகிற போது அங்க ஆட்டோல போனோம்னா இறங்குற போது ஆட்டோ டிரைவருக்கு ஒரு டாக்ஸ் கொடுப்பேன். பஸ்ல போனா கண்டக்டருக்கு ஒரு டாக்ஸ் கொடுப்பேன், டிரைவருக்கு ஒரு டாக்ஸ் கொடுப்பேன். இப்படித்தான் ஹல்லேலூயா. என்ன பார்த்து, என் ஆர்வத்தை பார்த்து, ஆசையை பார்த்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வருகிற போது பணத்தை எல்லாம் கொடுத்து வெளியே வருகிற போது சேட்டா நேசத்தை நேசிக்கணும் அப்படி ஒரு நோட்டீஸ் கொடுப்பேன். ஹோட்டல்ல கண்ணூர் பகுதி, ஹல்லேலூயா, பையனூர், ஹல்லேலூயா. இதையெல்லாம் பார்த்து தான் பாலராஜ் பிரதர் இது சரியான ஆளு அப்படின்ட்டு என்ன ஊழியத்துக்கு அனுப்பினது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள இந்த இயேசு என்ன சும்மா இருக்க விடல. இல்லட்டா வீடு விடா செருப்பு இருக்கா, குப்பி இருக்கா, பேப்பர் இருக்கான்னு அழைச்ச என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல இயேசு வேணுமா, இயேசு வேணுமா, இயேசு வேணுமா, இயேசு
இயேசுவுக்கு இருதயம் இருக்கா இருதயம் இருக்கா இருதயம் இருக்கா கேட்க காரணம் எதிர்த்து வந்த இயேசுவை எல்லாரும் சொல்லணும். நேரம் ஆயிடுச்சு, இவர்கிட்ட கொடுக்க வாரே என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கொண்டு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். அதனால இயேசுவை ஒருவரும் அம்மா 62 வயசுல இவ்வளவு தீவிரமா இருந்தா பெருக்கப்பட்ட சபையே 28 வருஷமா நீங்க கேட்டுக்கிற சத்தியங்கள் எத்தனை, நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் எத்தனை, தேவனும் கொடுத்துக்கிற வரங்கள் எத்தனை, வல்லமை எத்தனை, இத்தனை வருஷம் நீங்க இருந்தும் இனிய நீங்க விசுவாசிகளா இருந்தால் அதுக்காக என்ன மாதிரி முழு நேரமா நீங்க போகணும்னு நான் சொல்லல. உங்க வேலையோட சேர்ந்து ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்க வேலைகளோட ஊழியத்தை இங்க இருக்கிறவங்க இங்க பக்கத்துல போங்க. சும்மா ஊர் பொண்ணி பேசாம அந்த குறை இந்த குறை இத பேசாம நேரம் கிடைத்த பக்கத்து விட்டவங்க இயேசுவை பத்தி உங்க பஞ்சப்பாட்ட பாடலை குறைங்க. ஹல்லேலூயா. உங்க பஞ்சப்பாட்ட பாடலை குறைச்சிட்டு இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வருஷத்துல நம்ம சொல்லபடிக்கு மிஷனரிக்கு போக வேண்டும். இந்த வருஷமே 2 பேர் எழுப்பிட்டாங்க. இந்த வருஷமே 2 பேர் ஏகப்பட்ட ஊர்ல போய் நம்ம ஊர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. யாரு 2 பேரு என் வீட்டுக்காரியும் ராசாத்தியும் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களையும் போய் என்ன செய்யறாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அப்படி 2 பேரா சேருங்க. ஹல்லேலூயா. இந்த மைக் எங்க எப்படி வந்துச்சு? நிறைய இடங்கள்ல மைக்குக்கு வேண்டி மக்கள் ஓடுறாங்க. நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த மைக்கு நம்ம கைக்கு வரணும்னா நம்ம வெளியே ஊழியத்துக்கு போனா ஆட்டாம்பட்டிக்கு நம்மளை தேடி மைக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போனாலும் இந்த செருப்பு வியாபாரம் பார்த்த என்ன பார்த்து எங்க போனாலும் ஒரு நிமிடம் பிரார்த்திங்க. எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த கல்யாணத்துக்கு போனாலும், எந்த கருமாரிக்கு போனாலும் இன்னும் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி இந்த மைக்கை கையில கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? நாங்க மைக் இல்லாம இயேசுவை பத்தி சொல்றதுனால மைக்கை கொடுத்து இயேசு சொல்லுங்க சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக்க விரும்பினா மைக்கு தூரமா போகும். மைக்க விரும்பாம இயேசுவை விரும்பினா மைக்கு உங்க கைக்கு வரும், எல்லா கைக்கு வரும். விளங்குதா விளங்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரன் சொன்னா ஒரு சபைக்கு நான் உபதேசம் பண்ணணும். நான் பேச சொல்ல விரும்பல. நான் சொன்னேன் முதல்ல நீ பைபிள் படி, ஜெபம் பண்ணு, முதல்ல வெளியே போய் சுவிசேஷத்துக்கு ஆரம்பி, உனக்கு நிரந்தரமா கைக்கு மைக்கு வரும். அப்படின்னு அப்படிலாம் போக முடியுமா? அப்படி முதல்ல சொல்லணும். அப்படிலாம் போக முடியுமா? அப்ப நீ சபைக்கு உபதேசம் பண்ண முடியாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.